ஹாய் வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்டண்டா ஒரு செரலாக் எப்படி மேக் பண்றது, ஸோ டிராவல் டைம்ல எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு உடனே உடனே டக்குன்னு இப்போ ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி வித்தவுட் குக்கிங் எதுவுமே இல்லாம டக்குன்னு ஒரு சூப்பரான அண்ட் ஒரு ஹெல்தியான வந்து ஒரு செரலாக் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெக்வஸ்டாகவே கேட்டிருந்தீங்க, அக்கா கொஞ்சம் எங்களுக்கு செரலாக் வீடியோஸ் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் 6 to 7 months பேபிக்கு என்னென்ன போட்டு நம்ம வந்து செரலாக் மேக் பண்ணணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டன்ட் செரலாக் இன்னும் போட்டிருக்கேன். இப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 6 to 7 month பேபிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் செரலாக். ஸோ இன்னைக்கு நம்ம மேக் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் செரலாக் வந்துட்டு நம்ம வந்து 7 to 8 month பேபிக்கு வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா நான் வந்து கடையில் ஆக்சுவலாக வாங்கி கொடுத்தேன், குழந்தை சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து இந்த வீடியோ அவங்களுக்கு ஆக்சுவலாக நான் போட்டிருந்தேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்துட்டு ஆக்சுவலாக சொன்னாங்க, என் குழந்தை நல்லாவே சாப்பிட்டுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்குமே ட்ராவலில் இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு ஸோ இன்ஸ்டண்ட்டாகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம ட்ராவலில் போகிறப்பயோ இல்லை வீட்டில் வேலை இருக்கிறப்பயோ ஏதோ ஒரு பிஸி டைமில் டக்குன்னு குக் பண்ண முடியல, ரொம்ப லேட் ஆகுது, குழந்தைக்கு உடனே பசிக்குது, அழுகுறாங்க அப்படின்றப்போ ஒரு 5 minutesல இதை வந்து நம்ம டக்குன்னு அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக குழந்தை இருக்கிற வீட்டில் நீங்கள் ஒரு செரலாக், ஹோம்மேட் செரலாக் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த செரலாக் என்ன எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்துட்டு செரலாக் பண்ணுறதுக்கு நான் வந்து மெயினாக எடுத்துருக்கிற என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கான் தான். ஸோ இந்த மக்கான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதாவது டயட்டில் இப்போ வரைக்குமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேபியோட டயட்டில் நம்ம கண்டிப்பாக இந்த மக்கான் வந்து நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு இப்போ 7 to 8 monthsல இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி செரலாக் ஃபார்மேட்டில் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் முடியும், டைஜஸ்டும் ஆகும், நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மக்கானோட நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. ஸோ ஈரமெல்லாம் போட்டும். ஸோ நான் வந்துட்டு எந்த ஒரு ஆயில் எதுவுமே வந்து சேர்க்கலை. அண்ட் இதை வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு அக்கா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் அவனுக்கு எப்பவுமே கொஞ்சம் லிட்டலாக மேக் பண்ணிப்பேன். ஒரு 2 to 3 weeksக்குள்ளே நான் வந்து காலி பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து அவனுக்கு செப்பரேட்டாக மேக் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் முடிஞ்சால் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நான் 1 month வரைக்கும் அவனுக்கு வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி மேக்ஸிமம் 3 weeks தான், அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பீனட் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பீனட் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. இது ஆல்ரெடி நான் நல்லாவே வறுத்து எடுத்தத பீனட் தான் இது. ஸோ கொஞ்சமாக மட்டும் நான் அதை அவனுக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். நான் அதை ஆல்ரெடி நேற்று அவனுக்கு நான் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் அடுத்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 முந்திரி, 2 பாதாம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக நான் அவனுக்கு வந்துட்டு இப்போ கொடுக்க போகிறது ஸ்டார்டிங்கில் நான் வந்து அவனுக்கு இப்போ தான் பாதாம் அந்த மாதிரி நான் கொடுக்கவே போகிறேன் அப்படின்றதுனால நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, இது செகண்ட் டைமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செரலாக் நீங்கள் மேக் பண்ணுறீங்க பாதாம்லாம் வச்சு அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஒரு 4 பாதாம் 4 முந்திரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுத்து பார்ப்போம், அவனுக்கு டைஜஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கம்மியாக இப்போ நான் கொடுக்குறேன் பாதாம் முந்திரியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கே தெரியும், நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கிறத பார்த்து தான் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் அந்த செரலாக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுத்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இதே ரொம்ப கரிஞ்சிரலாம் வேணாம், சும்மா லைட்டாக அந்த செவந்து வந்தாலே போதும்.
ஒரு ஸ்லைட் அந்த ப்ரௌன் கலர் அந்த சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதை எடுத்து நம்ம தனியாக அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து இதோட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை தான். ஸோ இது வந்து குழந்தைங்களோட செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வந்து கொடுக்குறப்ப கூட நம்ம இதை தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்து ஈஸி டைஜஷன் ஆக்குறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு குழந்தைங்க ரெசிபி கொடுக்குறது வந்து ரைஸ் கொடுப்பேன். ஸோ அந்த ரைஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எப்படி நீங்கள் வந்து பார்த்ததில்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் ஆஃப் வியான்னு சொல்லியிருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப கரு அப்படியெல்லாம் வறுக்க வேணாம். ஒரு அளவுக்கு லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் இந்த இதை வறுத்துக்கலாம். நம்ம என்ன பண்றீங்க வியான்? ஸோ நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்ல மாத்திரலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா அவுல். நான் வந்து வெள்ளை அவுல் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த அவுலும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அக்கா இதெல்லாம் என்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா, எவ்வளோ ஆட் பண்ணணும் என்னன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அந்த பீனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவுல் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மக்கான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 30 மக்கான்ஸ் கிட்ட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான ரேஷியோ. ஸோ அந்த அவுல் வந்து நல்ல பொறுன்னு அந்த ஃப்ரை ஆகி வரணும். ஆக்சுவலா நல்ல ஒரு ஸ்மெல் வந்துச்சு அந்த இது வறுத்ததே. இது நல்லா எடுத்து இப்படி அமுக்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்குமே இதை கொஞ்சம் வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம வறுக்கணும். இதை லைட்டா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. ஸோ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அப்பா செம சூடா இருக்கு. நல்லா வந்துட்டு இந்த முறுமுறுன்னு இருக்கணும். இது செம கிறிஸ்பா இருக்கவும் இதே நம்ம வந்துட்டு அப்படியே அந்த பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். ஸோ லாஸ்ட் வந்து நான் மக்கான் ஆட் பண்ண போறேன். ஸோ மக்கானும் அவுல் மாதிரியே தான், இதுவும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக வேகணும். நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து அவசரமாக நம்ம இது பண்ண முடியாது. ஸோ மக்கான் வந்து வேகிறதுக்கு நம்ம பொறுமையாக டைம் கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அன்டில் இப்போ வரைக்கும் இது நம்ம டக்குன்னு வேகமாக வச்செல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம அது வந்து வேக வைக்கணும். ஸோ அது கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து அது கிறிஸ்பாக வந்து ஆகிடும். ஸோ வந்து நான் 6 to 7 months பேபிக்கான எல்லா டெய்லி விளாக்ஸுமே போட்டுட்டு இருக்கேன். ஸோ யாராவது பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கீழே போய் பாருங்க. ஸோ வியான் ஃபுட் 6 to 7 monthsக்கான ஃபுட் எல்லாமே இருக்கும். அண்ட் அவனுக்கு வந்து 7 months ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து 7 monthக்கான ஃபுட்டுமே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அது நீங்க எல்லாரும் கேட்டதுக்காக தான் செப்பரேட்டா ஒரு பிளேலிஸ்டாவே போட்டு நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ எங்க பேபிக்கு நான் எவ்வளவு ஃபுட்டு கொடுக்கணும், என்ன டைமிங்ல கொடுக்கணும், எந்த குவான்டிட்டியில கொடுக்கணும், இது எதுவுமே எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு கீழே நான் அதுக்காகவே ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதே போய் பாருங்க. அண்ட் சாட்டர்டே நான் வந்து 3 PM லைவ் வரேன். ஸோ மறக்காம வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க யூடியூப்ல. நம்ம எல்லாருமே அப்போ கூட நம்ம ஜாலியா இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நம்மளுக்குள்ள ஜாலியா பேசிக்கலாம். உங்க குழந்தைங்க பண்ற சேட்டை, இந்த இவனுங்கெல்லாம் பண்ற சேட்டை இதெல்லாம் வச்சு நம்ம ஜாலியா பேசிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க, நிறைய வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேசணும், ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ கம்மிங் சாட்டர்டேவும் வந்துட்டு அதே மாதிரி மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இது நல்லா வந்து வருந்துச்சான்னு சொல்லிட்டு இதை எடுத்து பார்ப்போம். இது இப்படி எடுத்து அமுக்கணும்னா நல்லா இந்த மாதிரி வந்துடணும். நொறுன்னு இப்படி வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு அந்த பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். நான் இப்போதான் வந்துட்டு ஒரு டாப் இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தான். ஸோ இந்த ஏலக்காய் வந்துட்டு எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த இன்ஸ்டன்ட் இதுலேயும் சொல்லியிருப்பேன். அண்ட் இதுலேயுமே நான் வந்து சொல்கிறேன். நான் ஏலக்காய் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இங்கே வைங்க, காட்டுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பீஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதில் நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து போடுறேன்.
இந்த ஒரு பீஸு. இதுவே ஆக்சுவலாக ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் இதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு பீஸ் கூட நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சூடு ஆறவும் நம்ம ஜாரில் மாற்றி நம்ம வந்து அரைச்சிடலாம். நல்லா சூடு ஆறிச்சு. இப்போ நான் வந்து அப்படியே இதில் ஜாரில் எடுத்து மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுட்ரு அரைச்சிக்கலாம். ஸோ உங்கள் பேபிக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து எதில் வந்து அரைக்க போகிறேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்க மாதிரி நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி. ஸோ எதுவுமே திப்பி இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இது பவுடர் ஜாரில் எடுத்துருக்கிறதுனால நான் வந்துட்டு இதை பெருசாக ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் சோக் பண்ண பழகிட்டான், கொஞ்சம் சோக் பண்ணுறதுக்கு பழகிட்டான். அதனால எனக்கு தெரியும் இதில் திப்பி இல்லைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜலடை வச்சு நல்லா ஜலிச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்பளத்துலேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம பேபிக்கு கொடுக்குறது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு எப்படி தம்பிக்கு கொடுக்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து எனக்கு தேவை வந்து 2 spoons தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நான் எப்பவுமே வந்துட்டு கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்துப்பேன். 1க்கு தான் தங்கம் ரெடி பண்ணுறேன். ஸோ 2 spoon மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹாட் வாட்டரை ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி நான் வந்து கலந்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 5 minutes இது வந்து நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அதை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தம்பிக்கு. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் சர்லாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ராவலுக்குலாம் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு பவுல் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹாட் வாட்டர் எப்பவுமே பேபி வச்சிருக்கனால நம்ம வச்சுருப்போம். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மட்டும் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுமே இருக்கும். ட்ராவல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீட்டில் சப்போஸ் ஒர்க் இருந்துச்சு, எங்கேயாவது பக்கத்தில் வெளியே போகிறீங்க, நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டைமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கேரி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் சர்லாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் அப்லோடும் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.